தயாரிப்பாளர் சங்கம் தலைமை சங்கம். அந்த சங்கத்தின் மூலமாக அனைத்து அமைப்புகளும் தயாரிப்பு அமைப்புகளும் ஒரு பரிந்துரை கடிதத்தை தயாரிப்பாளர் சங்கம் வழியாக பெப்சிக்கு அனுப்ப வேண்டும். பெப்சி அவர்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் எதிர்ப்பு தெரிவிப்ப போது நாங்கள் அவர்களை இப்படி இருந்தால் மட்டும்தான் பணி செய்ய இயலும், இது நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது என்று அவர்களுக்கு வற்புறுத்தி அந்த கொள்கைக்கு ஒப்புவித்தோம். ஒரு நிபந்தனை அடிப்படையில், அதாவது அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் அனுப்பினால் அந்த தயாரிப்பாளரையோ நிர்வாகத்தையோ இவர்கள் அழைக்கக்கூடாது, அவர்கள் நேரடியாக சம்மேளனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனை பேரில் அந்த கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார். இப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை, ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இங்கே சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங், நாளை மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு, ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து ஒர்க் நடந்தது. ராமேஸ்வரத்தில் வந்து ஒர்க் நடந்து செட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா? தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர், அவரை கூப்பிட்டு நீங்கள் சிலம்பரம் வச்சு நீ படம் வந்து பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவர் சொல்லியிருக்கணும். அவருக்கு சொல்லலை. அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு எங்கள் உறுப்பினர் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதி வழியில் செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டுருக்கு, எல்லா வண்டியும் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்துக்கூடாது, சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளர் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும். அடுத்து மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் படம் போகுது, அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க, நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அவ்வளோ வலிமையானவர்கள் இல்லை. யாரை? மணிரத்னத்தை எடுத்து சண்டை போடணும், கமல் சாரை எடுத்து சண்டை போடணும், இதெல்லாம் நாங்கள் ஏன் சண்டை போடணும்? எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் மெம்பர் தான் ராஜ்கமல், உங்களோட மெம்பர், மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர், அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்கள் சொல்லாமல்ல, ஏன் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறீங்க? எங்களையே வந்து ஏன் நிறுத்த சொல்கிறீங்க? இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தல, நாங்கள் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு, இந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்து வந்தவொடனே பேசலான்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணுவோம். எவ்ரி டைம் இதே பிரச்சனை. அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போகிறாங்க, தனுஷ் படத்தை நிறுத்தணுங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல ராஜ்கமல் ஆயிடுச்சு, மணிரத்னம் ஆயிடுச்சு, ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து தனுஷ். சரி அவங்க சொல்கிறாங்களேன்னு ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க? இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில். சரி ப்ரொடியூசர் கவுன்சில். அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க, எல்லோரும் பேசி என்ன பிரச்சனை? இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் 3 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷுக்கு, அவர் படம் பண்ணல, அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள். நடிகர் சங்க சார்பில் எஸ் நீங்கள் சொல்ல கரெக்டு தான், நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம், உடனே ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை 16 கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணணும். எப்படிங்க 3 கோடி தான் கொடுத்தீங்க, 16 கோடி எப்படிங்க? இல்லை நாங்கள் வந்து 36% வட்டி, அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 16 கோடி வருது. நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன் ஆல்ரெடி, அதனால் 16 கோடி கொடுக்குறேன். நாசர் கேட்டார், நம்மனா வட்டி கடை நடத்துகிறோமா? நீங்கள் தயாரிப்பாளர், அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அட்வான்ஸ் படம் பண்ணல, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸு, இவங்க அட்வான்ஸ் குறைவாக கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் அட்வான்ஸே கொடுக்க முடியல, படம் பண்ணுறதுக்கு கஷ்டம், பணத்தை வாங்கிங்கன்னு உங்களுக்கு 2 மாதத்தில் சொல்லிட்டாரு. நீங்கள் அப்போயே வாங்கியிருக்கலாம்ல, அப்போ வாங்காமல் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது. எனக்கு செல்வமனே, என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா, எப்படி சரியாகும்? நான் சொன்னேன், சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார், கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு எல்லாம் பேசி அந்த 3 கோடிக்கு 6 கோடி கொடுக்குறதா பேசி முடித்தாங்க. அவங்க ஒத்துக்கல, மறுபடியும் 7 கோடி வரைக்கும் வந்தாங்க, அப்பவும் ஒத்துக்கல. அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன். அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது 8 கோடி ரூபா ஃபைனல். அப்போ தனுஷ் சொல்கிறார், அண்ணே இந்த இதோட நீங்களாம் சொல்கிறீங்களேன்னு தான், இதுக்கு மேலேன்னா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நீங்கள் தலையிடாதீங்க. நாங்களும் அதை சொல்லிட்டோம், சார் இதோட தான் எங்களால் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியாது. இல்லை நாங்கள் ஒத்துக்க முடியாது போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செக்ரட்டரி, உங்கள் பணத்துக்கு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளரில் நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் எங்கே உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்தா கொடுத்த தயாரிப்பாளர் மற்றவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா? அதனால நீங்கள் அது மாதிரி பேசக்கூடாது சார்,
ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆகிடும். அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சா எங்கள் பேர் கட்டு போயிடும். தயவுசெய்து இதுக்கு ஒத்துக்குங்க, இல்லைனா நீங்கள் அப்புறம் ஜேஏசியில் வச்சு பேசி முடிச்சுங்க, இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம். இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பிரச்சனை இதே பிரச்சனை தான் மறுபடியும். ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஏதோ நாங்கள் ஒர்க் பண்ண வரலன்னு. எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை செய்ய போகிறோம். நாங்கள் என்ன வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன இதுவா லார்ட் நபக்தாஸா நாங்கள், இல்லை கோடி அம்பானியா, இல்லை இதுவா? நாங்கள் வேலைக்காரங்க, பணம் கொடுத்தா வரப்போகிறோம். ரெண்டாவது பிரச்சனை விஜய் படம் ஷூட்டிங்கு. அவங்க வந்து இவங்க ஆகஸ்ட்டில் அறிவிக்கிறாங்க, ஆகஸ்ட் 1 அறிவிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15 புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, அக்டோபர்லேருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்குள்ளே மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் படம் பண்ண முடியல, பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்டுறீங்க, இதெல்லாம் சில கட்டுப்பாடெலாம் பேசிட்டு தான் போகணுன்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நடிகர் சங்கம் அது ரிவோல்ட்டு கூட பண்ணாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணான்னு சொன்னாங்க. பெரிய ஸ்டூக்கும் சொல்ல வரல, எவ்வளோ இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்ல வரும், தயாரிப்பாளருக்கும் சொல்ல வரும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முரளி சாரை பேசி, இல்லை செல்வம்னு இது வந்து எக்ஸிபிட்டாரெலாம் சேர்ந்து முடிவு எடுத்துக்கோ, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னா சரி ஓகே சார், நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம். அப்போ வந்து இந்த பட தயாரிப்பாளர் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ், அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஹைதராபாத் ஷூட்டிங் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா, இந்த படத்தில் இது வரைக்கும் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் படத்தில் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் எங்களுடைய FFC தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2.5 லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு. இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் 30% பேருக்கு வேலை கொடுத்தா மாதிரி. இப்போது இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் தலைவராக இருக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன், சார் அக்டோபர் தான் அவங்க ஷூட்டிங்கு, இப்போ ஆகஸ்ட்டு, அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் சார், நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், FFC ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு வாடகை கூட வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பருக்கெலாம் வேலை கிடைக்கும், தயவுசெய்து பண்ணுங்கள், எதோ ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட, இயக்குநர்கிட்ட, ஆர்ட் டைரக்டர்கிட்ட, அது மாதிரி மேஸ்திரி ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங்கை கொண்டு வரும். இப்போ ஆகஸ்ட் ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் வரப்போகுது. இப்போது ஷூட்டிங்லாம் நிறுத்தி உட்காந்து இதை வேலை பண்ணுறோம் இல்லையா, இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. 3 மீட்டிங் போட்டிருக்காங்க சார். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 45 நாளில் 3 மீட்டிங் தான் போட்டிருக்காங்க, இந்த மறுசீரமைப்பு. அப்போ ஒரு வார் பீரியடில் உடனே உட்காந்து பேசி முடிக்கணும் இல்லையா. நான் ஒரு மீட்டிங் இவங்களோட பேசி முடித்தா எங்கள் யூனியனுக்கு வந்து நாங்கள் 1 வாரம் மீட்டிங் நடத்துவோம், எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி, கேமராமேனை கன்வின்ஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரை பேசி அப்படி கொண்டு போய் அங்கே ரெடியாக போனால் அங்கே மீட்டிங் வரமாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் சொன்னேன், சார் எங்களை நம்பி தான், FFC நம்பி தான் இங்கே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஹைதராபாத் போகிறதா இருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம், தயவுசெய்து எங்களுக்காக எனக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சி அந்த ஷூட்டிங் எடுத்தோம். அன்னைக்கு ஒருத்தர், நாங்கள் வந்து நீங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, 1 to 1 கேன்சல் பண்ணுவோம். மறுபடியும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது. சூர்யா சார் ஷூட்டிங், ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர், அவர் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கார். அதுக்குள்ளே அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. இப்போ அதை SR பிரபு சொல்லிட்டாரு, இல்லை சார் நாங்கள் கடிதம் நாங்கள் அனுப்ப முடியாது, நாங்கள் நேராக அனுப்புகிறோம், நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்கன்ட்டார். இப்போது இவங்க கடிதம் நீங்கள் அனுப்பலைன்னா இந்த ஷூட்டிங் போனால் மறுபடியும் இவங்களோட நம்ம காலில் விழணும். அதனால் நான் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி SR பிரபுக்கு நடப்பு தயார் பேசி, சார் நீங்கள் த்ரூ கவுன்சில் லெட்டர் வரலைன்னா நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது, எந்த வரணும் நீங்கள் வச்சிங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம், நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்று இரவு 11 மணிக்கு நள்ளிரவு போய் அந்த கடிதம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சேர மாதிரி இந்த வேலை செஞ்சோம், முழு இரவு உட்காந்து. அதை மறுபடியும் 11:30 மணிக்குள்ளே அவர் அன்றைக்கி தலைவர் ஊரில் இல்லை, முரளி ராமசாமி சாருக்கு நான் ஃபோன் மூலம், சார் இது மாதிரி லெட்டர் வந்துச்சு சார், எப்படி பண்ணலாம் சார், லெட்டர் வந்தால் சந்தோஷம் செல்வமணி, ஒரு பிரச்சனை சும்மா தெரிஞ்சிச்சு, ரொம்ப நன்றி, கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மறுநாள் இவங்க என்ன சொல்கிறாங்க, செக்ரட்டரிஸு, SR பிரபு நேராக இங்கே வரணும், இல்லைன்னா கடிதம் அனுப்பக்கூடாது, FFCக்கு வரல. இப்போ நம்ம நிலைமை பாருங்கள். நாங்கள் சொல்லிட்டோம், லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் அனுப்பணுங்கிறது விதி, லெட்டர் அந்த தயாரிப்பில் அனுப்பிச்சு அனுப்பணுங்கிறது விதி, நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் இனிமேல் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் உங்களோட இதுவாக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு
சூர்யா படத்துக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு வழங்கிட்டோம். அங்கே தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து 1-to-1 கேன்சல் பண்ணுவோம், 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். சார் அவர்கிட்ட வந்து ஒரு 3 உதவிகள் கேட்டோம் சார். இப்போ வந்து வீடு கட்டுற திட்டம் இருக்குது. வீடு கட்டுற திட்டத்துக்கு எங்ககிட்ட வந்து வீடு இல்லாத உறுப்பினர்கள் வந்து ஒரு 4500 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் 2.5 லட்ச ரூபாய் மானியம் இருக்குது, அதை வந்து வழங்கணும். அது அது வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது வந்து தனிப்பட்ட வந்து ஒரு அதிகாரி எங்களுக்கு செலக்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து எங்களுக்கு மொத்தமாக ஒரு சிஸ்டம் மாதிரி கொடுக்கணும்னு கேட்டோம். அது ஹவுசிங் இதில் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ இதில் நாங்கள் திட்டம் கொண்டு வரோம். அதில் வந்து யாருக்கெல்லாம் நன்மைனா, இப்போ வேலை செய்கிற எல்லாருக்கும் நன்மை. வேலை செஞ்சால் சம்பளம் வரும், வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரும், வேலை செஞ்சால் இஎஸ்ஐ கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும். இப்போ 30 வருஷமாக இருந்து இப்போ வேலை இல்லாமல் வந்து ஒரு 6000 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுங்க, ஒரு மாதம் 3000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவருனால இது மாதிரி 12 கோடி தொழிலாளர் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர். அவங்க மொத்தமாக கொடுக்கறதுங்கிறது வந்து ஒருத்தர் கொடுத்தா எனிமிட்டி வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்கில்டு இதுவாக ஒரு எம்ப்ளாயிஸ்னு வந்து ஒரு அசோசியேஷனாக வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக 60 வயசு 65 வயசு மேலே பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குறது வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து தொழில்துறையை சேர்ந்த அதிகாரிகளை குறித்து பேசினார். அந்த ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அதை வந்து நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இப்போ என்னென்னா எங்கள் ஸ்கில் தான் டெவலப், வெளியில் இருக்கவங்களாம் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய அதாவது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு. 35,000 ரூபா வந்து அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு, 35,000 வந்து ஃபேக்கல்ட்டிக்கு டீச்சர்ஸ் டீச் பண்ணுறவங்களுக்கு, 30,000 அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு. இது போல் இது பண்ணி 1 லட்ச ரூபா மாதிரி 10,000 பேருக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் தொழிலாளர்கள் இது மாதிரி இருக்காங்க. இப்போ வர எல்லாருமே இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இதெல்லாம் வந்து கதை சொல்லிட்டு தான் முன்னாடி பேப்பரில் எழுது, இப்போல்லாம் லேப்டாப்பு தான் நடக்குது. அப்போ அவங்களுக்கு இப்போ கேமராமேனுக்கோ இது மாதிரி அவங்கவுங்க தொழிலில் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை இது பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். அதை வந்து அவர் கோரிக்கையாக கொடுத்துருக்கு. அதை நிச்சயமாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 கோரிக்கையை தான் அவர் கொடுத்துருக்கோம். அது நிச்சயமாக பண்ணித்தராரு. அவர் உண்மையாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவர் வந்து நம்ம தமிழ் சினிமா மேலே ஒரு ஆர்வம் உள்ளவர் இருக்கார். நமக்கு உதவணுங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கார். அதனால் எப்போ நேரம் கேட்டாலும் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாகவோ இல்லை அமைச்சகத்தையோ அணுகி எங்களுக்கு அந்த உதவியை வந்து ஒரு 4-5 தடவை கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்காரு. அது நடந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம்.